ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேங்க, அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நான் வந்து 2 கைப்பிடி புதினாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் இது வந்து வதங்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் சுருங்கி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த ஹீட்டே இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கடாயில் உள்ள ஹீட்டே போதும். அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அரைச்சாச்சுங்க. இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சுங்க. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான புதினா சட்னி ரெடிங்க. இது வந்து இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.